பெண்கொடியும் பகவானை இணைத்து 12 வருடகாலமாக பார்க்கடல் தன்னதில பாலுக்கு வந்த பாறையில பாரதவும் செய்து வருகிறார். பாரதவும் செய்யும் போது ஆண்டவனுடைய நாமத்தை ஆதிசக்தியானவள் காதில் கேட்கிறார். சிவனுடைய நாமத்தை ஈஸ்வரியால் காதில் கேட்டார். உடனே பார்வதியானவள், ஐயா பகவானே, உங்கள் நாமத்தை யாரை ஒழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்ல, ஆமா ஆமா யாரோ உங்களை நினைத்து தவம் செய்து வருகிறார் என்று சொல்ல, ஆமா உடனே பகவான் அம்மை பார்வதி, நாகக்கூட்ட தலைவராக நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்னை நினைத்து 12 வருடகாலமாக குழந்தைக்காக தவம் செய்து வருகிறார்கள். ஆமா ஆமா அப்படி என்று சொல்ல, உடனே பார்வதியானவள், உங்களை நினைத்து 12 வருடகாலமாக தவம் செய்து வருகிறார்களே, அவருக்கு குழந்தை செல்வம் கொடுத்தா என்ன? ஆமா 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 அப்படி என்று சொல்ல, பிள்ளை வரத்தை கொடுங்கள் என்று சொல்ல, உடனே பகவான் அவர் முற்றங்கள் கணக்கை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜாதகத்தை பார்த்தார். நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாளனும் ஆமா நாகமணி ராஜமனுடைய முன்ஜென்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது முன்ஜென்மத்தில் எப்படி பிறந்திருக்க? வன வேடுவனாக பிறந்திருக்கின்றான். வேடுவனாக பிறந்து செனமான்களை அம்பம் கொண்டு அழைத்திருக்கின்றான். செனமானை கொண்டது பாவம் தானே. அதனால நாகமணி ராஜமன் செய்த பாவத்தால அவனுக்கு 7 செல்வத்துக்கு 7 குழந்தை கிடையாது. ஆமா சரி, நாயகனி கணக்கெடுத்து பாருங்க. அவள் மருத்துவத்துறையில் மருத்துவராக வேலை செஞ்சிருக்கா. ஓ, மருத்துவ குலத்துல மருத்துவ பெண்ணாக பிறந்திருக்கா. ஆமா அப்படி இருக்க அவள் கருவளைப்பு செய்திருக்கிறார். ஓ, கருவாகி இருக்க பெண்களுக்கு கருமருந்து கொடுத்து கருவை கழித்திருக்கா. ஆமா உருவாகி இருக்க பெண்களுக்கு உருமருந்து கொடுத்து உருவை கழித்திருக்கா. ஆமா சரி, இப்படி இருக்க என்ன அவங்களுக்கு குழந்தை செல்வம் தர முடியாது என்று சொல்ல, ஆமா உடனே அம்மை பார்வதியானவள், சரி கண்டிப்பா நீ குழந்தை வரம் கொடுக்கணும். அவங்களுக்கு பிள்ளை கொடுக்க முடியுமா முடியாதா? ஆமா சரி கண்டிப்பா கொடுக்கணும். ஆமா அப்படி என்று சொல்ல, சரி உடனே பார்வதியான் சரி பார்வதிக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவர் பகவானிடத்தில் ஆதிபரா சக்தி என்ன சொல்கிறார்? ஆண்டவரே பகவானே பகவானே ஆதிசக்தி நமதில்ல சொல்லுவாரா சொல்லுவாரா என்னை பார்வதியா பார்வதியா.
நான்
பகவானே சரி சொல்ல ஆமா உடனே பகவான் என்னம்மா அவன் கீழே விழும்பொழுது சரி அப்பா என்று விழுந்தார். அப்பாவுக்கு இருந்தா அப்ப நான் பகவானை காப்பாற்றேன். ஓ ஆண்டவன் பகவானை காப்பாத்துறீங்க ஆமா. சரி அப்பா என்று விழுந்தார். இருந்தா ஆதிசக்தி நீ போய் காப்பாற்று நீ போய் காப்பாத்து என்று சொல்ல சரி உடனே சிறுவன் எப்படி விழுந்தது தெரியுமா? அந்த சின்ன நீர் பாலகன் எப்படி இருந்தா செத்தேன் என்று விழுந்தார். செத்தே சரி செத்தேன் என்று விழுந்தார். ஆமா உடனே அந்த பாலகன் சரி உடனே செத்து போயிட்டான். மாட்டு மடிந்தான் ஆமா. சரி உடனே பாலகன் பகவானும் ஆமா அன்னை பார்வதியாலும் அம்பிகை ஆதிரா சக்தி பார்வதியும் அந்த சின்ன சிறுவனுக்கு சிறுவனுக்கு மோட்சத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து எங்கே வைக்கிறார் தெரியுமா? ஆண்டவன் பகவானும் அம்பிகை பார்வதியும் வருகிறார்கள் பார்க்கடல் கண்டறிய பார்க்கடல் தன்னதில சொன்னதில வர்ண பாறையில பாறையில நாகராஜ நாகக்கண்ணியா நாகக்கண்ணி ரெண்டு நல்ல பேர்களுமா பேர்களுமா பகவானை தான் நினைத்து பகவானை பரதவும் செய்துவார். யாரு நாகலோக பட்டணத்தை சரி ஆண்டு வரக்கூடிய ஆமா நாகராஜனும் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் நாகக்கண்ணி பெண்கொடியும் ஆண்டவனை தான் நினைத்து சரி குழந்தைக்காக ஆ 12 வருட காலமாக தவம் செய்து வராங்க. ஓ பகவான் உங்களை நினைச்சு நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா 12 வருட காலம் தவம் இருக்கான்னு சொல்றீங்க. ஆமா. அப்படி தவம் இருக்கின்றவர்களுக்கு என்ன கேட்டாலும் நீங்க கொடுக்க வேண்டியதானே? உடனே சரி நாகக்கண்ணி நாகராஜனுக்கு விடமதியில ஆமா அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் சொல்ல ஓ ஒரு மனிதனுக்கு 7 ஜென்மம் உண்டு. ஆமா. இப்ப வில்லுக்காரங்கெல்லாம் நாங்க போன ஜென்மத்தில் என்ன பிறவியா பிறந்திருப்போம்? நாங்கெல்லாம் கழுதையா பிறந்திருப்போமோ? ஓ அதான் அப்படி கத்துதிய இந்த தாளடிக்க பையன் போன ஜென்மத்தில் எப்படி பிறந்திருப்பான் தெரியுமா? எங்க அப்பா அதுக்கு தான் வில்லடிச்ச வீட்டுக்கே வராது, வாயிலவே படுத்து தூங்கிடும். ஆமா வாயில் நல்ல தவநிலையில இருந்து தூங்கிடுவாங்க. ஆமா ஆமா. அப்புறம் இங்க நாங்க புழு புழுன்னு அரிக்கோம்ல, அங்க போய் தூங்கிடுவோம் வாயில. என்ன பிள்ளை என்ன குட்டி என்ன குடும்பம் அதை வச்சுதான் அடுத்த கதை. பிழைச்சு கிடந்தா இன்னொரு கல்யாணத்தை கட்டணும், சிறப்பா வாழணும். இசாந்து வந்து மூக்கிலே மிதிப்பான். எங்க அக்கா அம்மா இசாந்து வந்து இன்னொரு கல்யாணம் முடிக்கணுமா, அதான் மூக்கிலே மிதிப்பாங்க. ஆமா. அப்படியாக இருக்க சரி ஆண்டவன் பகவானை நினைத்து ஆண்டவன் பகவானை மனதில் நினைத்து நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகக்கண்ணி பெண்கொடியும் பாரதவம் செய்து வருகிறார். ஓ நமச்சிவாய என் மந்திரத்தை சொல்லி எத்தனை வருஷம் தவம் இருந்தாங்க? சரி. உடனே ஆண்டவன் பகவான் ஆமா அட்ட
காளியாக நீர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? ஆதிசக்தி இடமதிலே சொல்லும் போது சரி ஆதிசக்தியானவள் என்னம்மா என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னம்மா சொல்கிற? ஆதிசக்தி இடமதியில ஆண்டவனு சொல்லுவாரா? சொல்லும் போது நாகராஜன் நாகக்கண்ணியா நல்ல பேர்களுக்கும் அண்ணன் தங்கை பார்வதிய காளியாக பிறக்க வேணும் ஆதிசக்தி இடமதியில ஆண்டவர் சொன்ன போது காளி 8 பேராய் ஆதிசக்தி பிறக்க வேணும் என்று சொல்லி ஈஸ்வரனும் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் ஆதிசக்தி சொல்வா. பகவான் சரி ஆதிசக்தி இடமதியில என்ன சொல்றாரு? நாகராஜருக்கும் நாகக்கண்டி பெண் கொடிக்கும் சரி காளியாக நீ பிறவி செய்ய வேண்டும். யார்? நானா பிறக்கணும்? ஆமா. என்ன பகவானே சொல்றீங்க? நீ தான் பிறக்கணும். நான் போய் முப்படாதியா பிறக்கணும்? ஆமா. நான் மாரியா பிறக்கணும்? ஆமா. நான் காளியா பிறக்கணும்? ஆமா. ஆண்டவா இது என்ன? உங்களை நினைச்சு தவம் இருந்தா நாகராஜன். சரி நீங்க குழந்தை வரத்தை நீங்க கொடுக்கணும். என்ன போய் காளியா பிறக்கணும், மாரியா பிறக்கணும், முப்படாதியா பிறக்கணும் இப்படி சொல்றீங்களே பகவானே. இந்த ஆதிபராசக்தி பார்வதினா என்ன சொன்னீங்க? சொல்லத்தான் செஞ்சீங்க. ஆமா சரி சொன்னீங்க. ஆமா ஆண்டவனகப்பட்ட பகவானே ஆதிபர சக்தி நான் எங்கெல்லாம் இருக்கேன் தெரியுமா? காசி மாநகரே விசாலாட்சியா இருக்கேன், மதுரை மாநகரில மீனாட்சியாக இருக்கேன், சங்கரங்கோயில் இருக்கு பாத்தீங்களா? சங்கரங்கோயில் அங்கே கோமதியாக இருக்கேன், குழு குழு காற்று வீசும் குற்றாலத்தில் குழல்வாய் மொழியாக நான் இருக்கேன், பாபநாசத்தில் உலகம்மையா இருக்கேன். அது மட்டுமா முக்கடல் கூடுகின்ற கன்னியாகுமரியில குமரி பகவதியாக இருக்கிறது இந்த பார்வதி தானே. மலையரசன் மகளாக பிறந்தேன், அதிகரசன் மகளாக பிறந்தேன், தர்க்கனுக்கு மகளாக பிறந்தது இந்த பார்வதி. இன்னும் போய் என்ன பிள்ளையா பிறக்க சொல்றீங்களே? பிறகு சரி 8 கலசத்துல நான் போய் பிள்ளையா பிறப்பேன். முட்டை இல்ல. ஆமா தெய்வீக குழந்தை எப்படி வேணாலும் பிறக்கும். வாயில வந்துட்டு முட்டை ஆம்லேட்டு. முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழியில இருந்து முட்டை வந்ததா? முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழியில இருந்து முட்டை வந்ததா? சரி 8 முட்டையில அட்டகாளியா பிறக்கணும் அப்படின்னு யார் சொன்னா? அம்மை பார்வதியானவள் ஆண்டவன் பகவான் ஆதிசக்தி இடமதியில 8 முட்டையிலிருந்து நீ பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொல்ல உடனே ஆதிசக்தி அம்மையானவள் நான் கருவாகி உருவாகி பிறக்க மாட்டேன் என்று சொல்ல உடனே ஆதிசக்தியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி இடமதியில நாகராஜன் கண்ணாகமோ நாகக்கண்ணி கர்ணாகமோ 2 பேரும் வடிவம் கொண்டு 8 நல்ல முட்டையில 2 பேரும் அழகாயித்து 21 நாள் வரைக்கும் கடல் தன்னதில வர்ண பாறையில
செய்து வந்தார் நாகராஜ நாகக்கண்ணி நாகராஜ நாகக்கண்ணி பரதவம் செய்வார் சரி நாகராஜனை அழைத்து நாகமணி ராஜமன்னனை ஆண்டவன் அழைத்து பிள்ளை வரம் கொடுத்து ஏ நாகராஜா என்ன நீ தானே குழந்தைக்காக தவம் இருந்த பகவானே நான் தான் பிள்ளைக்காக தவம் இருந்தேன் நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க நீ கருணாகவும் வடிவம் கொண்டு யாரு நாகராஜன் கருணாகவும் வடிவம் கொண்டு நானா ஆமா யாருக்கையில என்ன பார்க்க சகிக்காது நான் வேற கருணாகமா வடி எடுக்கணுமோ ஆமா ஆமா இப்படி இருக்கணும் யாருக்குன்னு எருத்தடிக்கி உசுவான் படம் எடுக்குமா பாம்பு இந்த படம் எடுக்கும் ரிலீஸ் ஆகாது பாம்பு அங்க பாக்கு அங்க ஒண்ணு இருந்தோடனே திரும்பிட்டு ஓடாத படம் நாகராஜன் கருணாகமும் நாகக்கண்ணி பெண்கொடியால் சென்னாகமும் வடிவம் கொண்டு 41 நாள் வரைக்கும் அடைகாத்து மத்தியிலை திரை வளர்த்தி 8 முட்டையானது அடைகாத்து வராங்க இப்படி அடைகாக்கும் போது அப்படி அடைகாத்து வந்தா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஆமா அப்படின்னு யார் சொன்ன ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார் ஓ சிவபெருமான் நாகராஜனுக்கு நாயக்கனுக்கும் வரத்தை கொடுத்தாரு ஆமா சரி இதை கண்டா நாரதர் வரத்தை கொடுத்துட்டு ஆண்டவன் பகவானும் பார்வதி எங்க போய் உட்கார்ந்துட்டாங்க கைலாசத்துல போய் இருக்காங்க கைலாசத்துல போய் உட்கார்ந்தாச்சு ஆமா உடனே நாகராஜ நாயக்கன் என்ன பண்ணுதாங்க நாரதரின் பார்த்தார் சரி நாகராஜனும் நாகக்கண்ணி களத்தை கரிக்க வேண்டும் என்று சொல்ல நாகராஜன் கருநாகமாக நாயக்கனி சென்னாகமாக வடிவம் கொண்டு ஆமா பார்க்கடல் சன்னதிலே பளிங்கு வண்ண பாறையில மத்தியிலே திரை வளைந்து மறையோனை தான் நினைத்து ஆண்டவன் பகவானை நினைத்து 21 நாள் வரைக்கும் தவம் இருந்தாங்க அப்படி தவம் இருக்கும் போது அங்க யார் வரா நாரதர் கண்ணில் கண்டார் நாகராஜனுடைய நாகக்கண்ணி பெண்கொடியால் தவத்தை கலைக்க வேண்டும் என்று நாரதர் என்ன செய்கிறார் தெரியுமா மன்மதனை வளைவளைத்து மகனமானது வீசுகிறார் ஓ மன்மத பானத்தை போட சொன்னாரு ஆமா ஆமா மன்மதனை வரைவளைத்து மகடனை சூற வைக்கிறார் ரதி தேவியா சரி சரி அதான் ஒரு திருமண வீட்டுல மாப்பிள்ளையும் பெண்ணையும் பார்த்து சொல்லுவாங்க எப்பா மன்மதனும் ரதியும் மாதிரி இருக்காங்களே பெண்ணு ரதி மாதிரி இருக்கா அப்படி சொல்லுவாங்கல்ல கேள்விப்பட்டது மாப்பிள்ளை நல்ல வெள்ளையா செக்கச்சேவேன்னு இருப்பாரு பொண்ணு தூர் கருப்பு மாதிரி இருக்கும் ஆமா பொண்ணு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் மாப்பிள்ளை தீச்சட்டி மாதிரி இருப்பார் ஒரு கருப்பு இருந்தா தான் செவப்புக்கு மரியாதை நான் கல்யாணம் முடிக்கும் போது எப்படி இருந்தேன் தெரியுமா எப்படி இருந்தேன்னா இப்ப இப்படி ஆயிட்டேன் இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு இப்படி போச்சு என் நிலைமை இப்ப என் மவா என்னை உழைச்சு போட்டு காப்பாத்துவா சொல்லுங்க சரி மூணா அப்ப நான் தனியா படிச்சுக்கிட்டு பிள்ளை தனியா படிக்கட்டும் ஆமா அப்பாக்கு லிஸ்ட் கொடுக்கணும்ல வயசாகி போச்சுல பொதியாசல என்ன மாதிரி இப்படி போணுமோ வயசாகி போச்சுனா வாரமா உட்கார்ந்துறணும் இது பெரிய போஸ்டிங் தானே வாரக்கட போட்டு தருமா உங்க அப்பாங்க எம்மாடி இருக்க கடனே அப்ப நான் பெரிய பொதியாசலமா சின்ன பொதியாசலமா ஆமா அத பத்தி என்ன பொதியாசல எல்லாம் ஒண்ணுதானே சரி அப்படியாக இருக்க மன்மத வானம் பட்டும் பொழுது நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் என்ன பண்ணுகிறாள் தெரியுமா எங்கே வருகிறார்கள் மன்மத பட்டம் போது மன்மத வானம் பட்ட போது நாகராஜன் நாகக்கண்ணி உதயா பரலுதயா பொருளுதையா நல்ல முட்டையது 41 நாளையில 21 நல்ல செவ்வாய்க்கிழமையில இடமதியில
ஐயா முட்டையில உப்பிடாதிதான் பிறந்தார் இப்படியாக நாகராஜனாக கண்ணி 21 நாள் வரைக்கும் தவம் இருக்கும் போது மன்மத பானப்பட்ட உடனே 2 நாங்களும் ஒன்று சேர்ந்தது. அப்படி 21 நாளையில 8 முட்டை பிறந்தது. கருணாகமாக இருக்கும் நாகராஜன் பார்த்தான். பகவான் 41 நாள் தவம் இருக்க சொன்னாரு, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, 8 முட்டை பிறந்துட்டு. அப்படி என்றாலும் இந்த 8 முட்டைகளை என்ன பண்றது? இன்னைக்கு பெண்ணாக முட்டை இட்டா அது ஆணாகம் தான் அடைகாக்கும். பாம்பு அடைகாக்க இடத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பெண்ணாக முட்டை இட்டா ஆண் நாகம் அடைகாக்கும். ஆண் நாகமாக இருக்க நாகராஜன் 41 நாள் வரைக்கும் அடைகாக்க வேண்டும் என்பதாக சொல்லி பாதுகாக்கும். 41 நாள் வரைக்கும் அடைகாக்க வேண்டும் என்று கருணாகமாக இருக்க நாகராஜன் அந்த 8 முட்டைகளை அடைகாத்து வரான். அப்ப 41 நாளாச்சு, நல்ல செவ்வாய்க்கிழமையாச்சு, நாடு செழிக்க நல்ல மழை பொழிய சாம்பர் வடகரை மாநகரில நடு தெருவில் இருக்கக்கூடிய இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த 8 முட்டையில வந்து யார் பிறக்க போகின்றார்கள் தெரியுமா? எல்லாரும் கொலவு போட ரெடியா இருக்கீங்களா? கொலவை கொலவை நீங்க போடுவீங்களா? 8 முட்டையில வந்து யார் பிறக்க போகின்றார்கள் தெரியுமா? அங்க உண்டாவே முட்டையில நல்ல சடையழகி ராமன் தங்கை
சம்மதிக்க ஆடுவாளாம் பாடுவாளா ஆடுவாளா ஆடுவாளா பாடுவாளா ஆடுவாளா ஆதாளி போடுவாளா ஆமா வேலையம்மா வேலையம்மா விளையாடும் சமயமம்மா அது வேலை நல்ல வேலையம்மா வேலையம்மா விளையாடு அப்பு நல்ல சடையழகி அம்பிகையா முக்கூடாது சாம்பர் வடகர கண்ணதியில நடுத்தரு முக்கூடாது முக்கூடாது விளையாடி மாறாள அவரு வீரப்பெல்லாம் ஒரு சடையா வெற்றி கொண்ட திருமுகம்மா கோலக்காரி ஜாலக்காரி கோபாலன் தங்கையம்மா மூன்று முகம் கொண்டவளே அம்பிகைய முப்பிடாது நாகம் கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்டு பூவை வந்து குலவை பாடு உள்ள நெறி தாளாட்டு வடக்கு நல்ல விழுந்த சடு எம்மா வடகடலும் நீராடு என் தெற்கு நல்ல விழுத சாட என் தென்கடலும் நீராட என் பாம்பு வந்து உடபிடிக்க என் நல்ல பாம்பு காலாட்ட என் அப்பு நல்ல சடையழகிய என் அரிராமன் தங்கையுமா என் வேம்பு வந்து பிறந்திடுமா என் வேலைநகர் பட்டணத்தில் என் அப்பு நல்ல சடையழகிய என் அரிராமன் தங்கையுமா ஹரிராமன் தங்கையம்மா ஓரப்பள்ளம் கோச்சடையா தங்கையா என் விரித்தாடும் தலைமுடியா இருக்காடும் தலைமுடியா அவை போல கண்ணழகா ஆடு நல்ல கண்ணழகா மல்லிகைப்பூ வாசக்காரிய மல்லிகைப்பூ வாசக்காரி பூ கண்ணழகா அழக கண்ணழகா பீடாதி அம்மனுக்கும் பீடாதி அம்மனுக்கு ஆதாளி போட்டு வாரா ஆதாடி போட்டு வர வேலை நல்ல வேலையம்மா வேலை நல்ல வேலையம்மா வேலையாடும் சமயமம்மா விளையாட இது சமயம் சம்மதிச்ச நேரமம்மா சம்மதிக்க நேரம் அம்மா அழகு நல்ல முப்பீடாது அம்பிகையா முப்பிடாது வேம்பு வந்து பிறந்திடுமா பாம்பு வந்து பிறந்திடுமா விஜயநகர் வட்டானத்தில் விஜயநகர் பட்டணத்தில் சிலம்பு வந்து பிறந்திடுமா பாம்பு வந்து பிறந்திடுமா சரிக்க தன்னதியில சாண்டி சன்னதியில் பொம்மை வந்து பிறந்திடுமா ஐயனம்பு பிறந்திடுமா பஞ்சாவன வட்டானத்தில் கண்ணநல்லூர் மேடையில ஆகடலின் கண்ணதியில கண்ணில கண்ணதியில கண்டீராக நாகராஜனாக கண்ணி நாகலோக வட்டானத்தில் நாகலோக பட்டணத்தில் ஆண்டு வரும் நாளையில ஆண்டு வரும் காலத்தில எட்டு நல்ல முட்டையில எட்டு நல்ல முட்டையில ஒன்னாவது முட்டையில எட்டாவது முட்டையில பிடாதி பிறந்து வாரா பீடாதி பிறந்து வார எட்டாவது முட்டையில எட்டாவது முட்டையில காளியம்மா பிறந்து வாரா மாரியம்மா பிறந்து வார மூணாவது முட்டையில மூன்றாவது முட்டையில பேச்சியம்மா பிறந்து வாரா ஆச்சியம்மா பிறக்கலா நாலாவது முட்டையில நாலாவது முட்டையில நாகக்கண்ணே பிறந்து வாரா நாகக்கண்ணி பிறந்து வார ஐந்தாவது முட்டையில ஐந்தாவது முட்டையில மகாளி பிறந்து வாரா மகாளி பிறந்து வார ஆறாவது முட்டையில ஆறாவது முட்டையில வடக்குதியா பிறந்து வாரா குட்டியா பிறந்து வார ஏழாவது முட்டையில ஏழாவது முட்டையில அம்மா பிறந்து வாரா அம்மா பிறந்து வார எட்டு நல்ல முட்டையில எட்டு நல்ல முட்டையில காளி எட்டு பேரும் காளி எட்டு பேரும் ஆவேசமா ஆடி வாரா ஆவேசமா ஆடி வார பிள்ளைய கையில எடுத்து பிள்ளைய கையில் எடுத்து விளையாடி ஆடி வாமா விளையாடி வாராளு பிறத்த கையில எடுத்து கப்பரைய கையில் எடுத்து விளையாடி வாராளா விளையாடி வாராளு மூன்று முகம் கொண்டாவளா மூன்று முகம் கொண்டவள அழகுடனே முப்பிடாது அழகுடைய முப்பிடாது முட்டழகம் கண்ணழகிய கண்ணில கண்ணதில அக்கா சடையழகிய உப்பு போல சடையழகி முத்து முத்தா கதைகள் பாடும் முத்து முத்தா கதைகள் பாடும் கண்ணழகம் முப்பிடாது அடிவழகி முப்பூடாது உப்பு நல்ல சடையழகிய உப்பு நல்ல சடையழகி கோபாலன் தங்கை உமா கோபாலன் தங்கையம்மா கோபக்கார அம்மனுமா கோபக்கார அம்மனுமா பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை வரம் கொடுப்பாளா நல்ல வரம் கொடுப்பாளா முதல்ல இல்லா மக்களுக்கு மதுரை இல்லா மக்களுக்கு முதல்ல செல்வம் கொடுப்பாளா மதுரை செல்வம் கொடுப்பாளா கொடுங்கம்மா ஒரு உழவ
3 நேரம் போடுங்கம்மா போடுங்கம்மா பழவையிட்டா மக்களுக்கு பச்சையில ஓடி வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா கூடியிருக்கும் மக்களுக்கு ஓடி வரம் கொடுப்பா பாடுவாளா யாதாளி போடுவாளா நாகலோகமான பட்டணத்துல அட்டகாளி 8 பேரும் அழகுடனை பிறந்து அமர்ந்திருந்து அம்மன் முப்பிடாதி காளியம்மா உச்சி மாகாளி பேச்சியம்மா நாகக்கண்ணி எல்லாரும் பிறந்திருக்க சந்தோஷமாக எப்படி கும்மி அடித்து வருகிறார்கள் தெரியுமா? அட்டகாளி 8 பேரும் நாகலோக பட்டணத்திலே பிறந்தவுடனே அங்க இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் பார்த்தாங்க. பிள்ளை இல்லாத வாசலில் ஆதி பராசக்தி அம்சத்துல வந்து எங்க அம்மா முப்புடாதி பிறந்திருக்காள, மாரியம்மா பிறந்திருக்காள, காளியம்மா பிறந்திருக்காள, உச்சுமா காளி பிறந்திருக்காள, சந்தனமாரி பிறந்திருக்காள என்று எல்லோரும் சந்தோஷப்பட்டு 8 குழந்தைகளும் பிறந்த உடனே தாய்மார்களெல்லாம் ஒன்று கூடி என் முப்பிடாதி சாம்பர் வடகரையிலே நடுத்தரவை அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றாள். இந்த முப்பிடாதி அம்மனுக்கு தாய்மார்கள் எல்லாம் கும்மி அடிக்கின்றார்கள். என் நாகலோக பட்டணத்தில் எப்படி கும்மி பாடல் பாடுகின்றார்கள் தெரியுமா? அலேலங்குமி அலேலோ அலேலங்குமி அலேலோ அலேலங்குமி அலேலயம்மா அலேலங்குமி அலேலோ தன்னன்னானி நன்னானே தன்னத்தானன்னானி நன்னானே அலேலங்குமி அலேலோ அலேலங்குமி அலேலோ அதை சீறி வரத பாருங்கம்மா. சிங்கத்தில் வரும் முப்பிடாதிய வாழ்த்து கும்மி அடிப்பவங்க. தானே தான தன தின தன்னானே குதிரை குதித்து வரத பாருங்கம்மா. குறித்து கும்மி அடிப்பவங்க. அது வசந்து வரத பாருங்கம்மா. ஒட்டகமே வெறும் உச்சி பாருங்கம்மா. ஆடி வரத பாருங்களேன் வரத பாருங்கம்மா. ஆனந்த கும்மிய கொட்டுவோமே. சப்பர சாய்ந்து வரத பாருங்கம்மா. சப்பர மேல் வெறும் காலிய வாழ்த்து கும்மி அடிப்பவங்க. அம்மாவுக்கு நடு தெருவில் பொண்ணுக்கும்மா. அடிப்போவாங்க. கும்ப வரத பாருங்களேன் கும்பம் குளித்து வரத பாருங்கம்மா. கும்பத்தில் வரும் முப்பீடாதி கும்மி அடிப்போம்மா. பாருங்கம்மா. விளையாடி வருகிற முப்பீடாதிகை விழித்து கும்மி அடிப்போம்மா. எந்த தெருவுல
பாருங்கம்மா ஆடி வருகிற உச்சி மகாலிக்கு ஆனந்த கும்மிய கொட்டுங்களே வராளையம்மா வராளா வடக்கில் இருந்து வாராளா ஆடி வருகிற முப்பீடாதிக ஆனந்த கோலவ போடுங்களே கோலவ கன்னி பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அம்மா காலில் கச்சத்தை கட்டுங்களே ஆடி வருகிற காளி அம்மனா ஆனந்த கும்மிய கொட்டுங்களே வந்தாச்சு வந்தாச்சு யாலேலங்கும் யாலேலோ யாலேலோ கும்மி யாலேலோ கும்மிய ஜோலி பண்ண யமயானந்த கும்மிய தோழி பண்ணு நானி நந்தன்னானே தனத்தானே கண்ணானே நானி நந்தன்னானே தனத்தானே கண்ணானே நானி நந்தன்னானே தனத்தானே நானி நந்தன்னானே குட் குட் அம்மன் பிறந்ததா அயோத்தி அம்மா சடை பிறந்ததா சதுரகிரி அம்மன் பிறந்ததா அயோத்தி அம்மா சடை பிறந்ததா சதுரகிரி பேபி பிறந்ததா வேதகிரி அம்மா விளையாட வந்தது சம்பவர வட்ட வட்ட சிறு பொட்டலில ரெண்டு வாலிப பெண்கள் தட்டோடு வட்ட வட்ட சிறு பொட்டலில ரெண்டு வாலிப பெண்கள் தட்டோடு தங்க தட்டில எல்லாம் முப்பீடாதிக்கு ஆனந்த கும்மிய கொட்டுவோமே குட் குட் தட்டி தட்டில் குழலாயிரமா தங்க தட்டாத குழலாயிரமா தட்டி தட்டி குழலாயிரமா தங்க தட்டாம குழலாயிரமா தங்க தட்டில உட்பீடாதிக்கு தண்ணி கிணத்துல வேட்கையா குட் குட் அம்மா பாவை படர்வதை பாருங்கம்மா பாவை பத்தி படந்தத பாருங்கம்மா பாவை படர்வதை பாருங்கம்மா பாவை பட்டி படந்தத பாருங்கம்மா பாவை பழ போல காளி அம்மனு பண்டு பல்லு விளையாட வரிசையா பாருங்கம்மா குட் குட் வாராளந்தேவி வாராளாம வடக்கருந்துமி வாராளா வாராளந்தேவி வாராளாம வடக்கருந்துமி வாராளா இந்த நிலவுக்கு சந்தின போட்டுக்கும் இப்ப வரும் கோலம் விடாதே நாலு தெருவில நாளுக்குமா அம்மா நாடு தெருவில் பொண்ணுக்கும்மா நாலு தெருவில நாளுக்குமா அம்மா நாடு தெருவில் பொண்ணுக்கும்மா பொண்ணு கும்பத்தில் ஒரு முப்பீடாதிக்கு குளவ சத்தம் பாருங்களே மிசை முழங்கி வர ஐயா மாயாண்டி சுடலாடி வர மங்கள மிசை முழங்கி வர ஐயா மாயாண்டி சுடலாடி வர ஆடி வருகிற மாயாண்டி சுடலாடி மக்கள் பிறந்தது அந்த நாடு ஆடி வருகிற முப்பீடாதிக்கு ஆனந்த கும்மிய போடுங்களே
தெருவில் பொண்ணுக்கும் நாலு தெருவில் நாலு கும்பம் உனக்கு நடு தெருவில் பொண்ணுக்கும் பொண்ணு கும்பத்தேரு பேச்சு அம்மனு கொய்யாரம்பள பொண்ணுமா பாடி வர முப்பீடாதி ஆடி வர ஆடி வருகிற முப்பீடாதி ஆனந்தம் போடுங்க சப்பர வரத பாருங்களே சப்ப சாய்ந்து வரத பாருங்களே சப்பர வரத பாருங்களே சப்ப சாய்ந்து வரத பாருங்களே சப்பரத்தில் வர முப்பீடாதி சாய்ந்து கும்பிடாதி போங்க பட்ட நல்ல பொட்டு காரி ஜரிகப்பட்டு ஜலகாரி பட்ட நல்ல பொட்டு காரி ஜரிகப்பட்டு ஜலகாரி வானுயிர சூளக்காரி வானுயிர சூளக்காரி வந்து நின்ன ஜடக்காரி எங்கே முத்தாராமா எங்கே முப்பீடாதி நீ எழுந்து ஓடிவாமா தாயே முப்பீடாதி நீ பறந்து ஓடிவாமா கொட்டுவோமே இப்படியாக நாகலோகப்பட்டினத்தில் பிள்ளையில்லாத நாகராஜ நாயக்கனுக்கு பிள்ளையாக பிறந்து அஷ்டகாலி 8 பேர்களும் அங்கே வளர்ந்து வந்து ஆதி கைலாசத்திலே அம்பிகை பார்வதி அட்டகாளியை பார்க்க வேண்டும் என்று சொல்ல அங்கே எம்பெருமான் நாராயணன் கைலாசத்திற்கு அழைத்து செல்ல கைலாச பர்வதத்திலே இருந்து என் முப்படாதி காளியம்மன் மாரியம்மனை அங்க முப்பர காட்டிலே கோட்டை போட ஆண்டவன் அனுப்ப முப்பர காட்டிலே வந்து முப்பர கோட்டை போட்டு அஷ்டகாலி 8 பேர்களும் இருக்க மச்சரிசி மனத்திலே மகடாசுரர் ஆட்சிதன் கொடுமை தாங்க முடியாமல் மகடனை அழிக்க வேண்டும் என்று என் முப்படாதி அம்மா மகடனை அழித்து அவனை சிங்கமுக வாகனமாக மாற்றி எங்கே வருகின்றார்கள் ஆதி கைலாச மலையிலே வந்து ஆண்டவன் பகவானிடத்திலே வாக்கு வரத்தை வாங்கி முத்து வரத்தை எல்லாம் வாங்கி பகவான் மீது முத்துக்களை போட்டு மீண்டும் முத்துக்களை இறக்கி கைலாச மலையை விட்டு என் முப்படாதி காளியம்மா பேச்சியம்மா ஆண்டவனிடத்திலே வரத்தை வாங்கி எங்கே வருகின்றார்கள் தெரியுமா? என்னை ஆதிவள்ளி கையிலே விட்டு அட்டை காளி 8 பேரும் எங்கே எங்கே வாரான எங்கே எங்கே வாரான மதுரையம் பதிய விட்டு சந்திரங்கோயில் பாதையாக குற்றால தீர்த்தமாடி
என் குற்றால நாதரையும் குழல்வை மொழி அம்பிகையே புதுக்கிழமை சேர்வை செய்து அட்டகாலி 8 பேரும் குற்றாலமா நகரை விட்டு தென்காசி பாதையாக எங்கே நாமல் போவோம் என்று தென்காசிமா நகரை விட்டு அட்டகாலி 8 பேரும் எடகாலு பாதையாக ஆய்குடி தன்னை விட்டு அட்டகாலி 8 பேரும் சாம்பர் வடகர தன்னதில சாம்பர் வடகர தன்னதில நடுக்கரு தன்னதில சாம்பவர் வடகரையிலே வந்து நடுத்தெருவிலே வந்து அமர வேண்டும். நடுத்தெரு மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ஊரிலே உள்ள மக்களை எல்லாம் நாமல் தான் பாதுகாக்கணும். அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? நடுத்தெரு முப்படாதி நம்மகிட்ட தான் இருக்கு என்பதாக நடுத்தெருவிலே வந்து நாடார்குல மக்களை எல்லாம் முள்ளு முறியாமல் முறிந்தப்பு வாடிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று முப்பிடாதி வீரபத்திர காளியம்மா மாரியம்மா துர்க்கையம்மா பேச்சியம்மா கணபதி இவர்கள் எல்லோரும் வடக்கு முகமாக கோட்டையானது அமைத்து 10 நாள் திருவிழா. 10 நாளா 8 நாளா? 3 நாள் திருவிழா. இந்த 3 நாள் திருவிழாவில் ஞாயிற்றுக்கிழமை வில்லுப்பாட்டு. யார் வில்லுப்பாட்டு? எஸ் புவனா. ஊர் அரியப்புறம், 7வது தலைமுறை. ஆமாம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? டிஃபார்ம் படிச்சிருக்கேன். ஓ, இருக்கவங்களுக்கு பூரா மாத்திரை கொடுக்கீங்க. ஆமாம். அங்கே மாத்திரையை கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன படிக்கீங்க? வெள்ளு படிக்கீங்க. பரம்பரை தொழில் விட்டு போகக்கூடாதுல்ல. அப்படி போன வெள்ளிசையோடு என் தாயாகப்பட்ட இந்த முப்படாதி சாம்பர் வடகரை நடுத்தருவிலே வந்து சந்தோஷமாக அமர்ந்தாள். சுபம். திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பாப்பா பூவனா அழகாக வெள்ளு பண்ணாங்க. அடுத்த ஆண்டு மீண்டும் இந்த இடத்திலே சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம். மங்களம் பாடக்கூடாது, ஏன்னா இந்த திருவிழா இருக்குது. சரிதானே? கொஞ்சம் கை சட்டி உற்சாகப்படுத்துங்க. சபாஸ்.